தெரியுங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா ஸ்வீட் பண்ண போகிறோம். ரசபோரான்னு கூட சொல்லுவாங்க, பெங்காலி ஸ்வீட் இது பேர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ரவா ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம வீட்டில் ரவா சர்க்கரை அது இருந்தாலே போதும். இதை வச்சே நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் சர்க்கரை வச்சுருக்கேன். ஏலக்காய் சர்க்கரையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவா ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பேன் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து க்ரீம் மில்காக நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் பால் எடுத்துக்கணும். க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும் ஸ்வீட்டு. இந்த பால் இப்படி காஞ்சி பொங்கி வரும்ல, ரொம்ப காய்ச்ச வேணாம். அது பொங்கி வரக்குள்ள நம்ம ரவையை போட்டு விட வேண்டியதான். இப்போ பால் காஞ்சி இந்த மாதிரி கொதித்து வருது. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. இந்த மாதிரி பொங்கி வரக்குள்ளேயே நம்ம ரவையை போட்டு கிண்டணும். 2வது ரவை வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி நைஸ் ரவையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுன்னா மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஓட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் கொதிக்கல, இல்லை ரவையை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கொதித்து அந்த பாலில் அதை கொட்டியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டிலாம் இல்லாமல். இது பால் பூரா அது நல்லா அது உறிஞ்சி எடுத்துக்கணும் அந்த ரவை. அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆனில் வச்சுக்கணும். இந்த மாதிரி மசிச்சு விட்ற மாதிரி தான் நம்ம இதை கிண்டி விடணுமே. நல்லா மேஷ் பண்ணிக்கணும் அதை கட்டிலாம் இல்லாமல். இந்த மாதிரி மசிச்சு கிண்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் பூரா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு மூடி வச்சு மூடிட்டு இது ஆறின பிறகு தான் நம்ம திரும்ப நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம பண்ணணும். அதனால் இது ஆறட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ ஒரு மூடி வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணால் நீங்கள் இன்னொரு 1/4 கப் போட்டுக்கோங்க. 1.5 கப் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அதே கப்பால் ரவை எடுத்துக்கிட்ட கப்பாலேயே. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சி நமக்கு பாகு பதம்லாம் வர வேணாம், கம்பி பதம்லாம். நம்ம குலோப் ஜாமுக்கு செய்வோம்ல, அந்த மாதிரி இருந்தால் போதும். அது வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம் இந்த சர்க்கரை பாகு. 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்கணும்னு சொன்னேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாகு தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுன்னு வரணும். அந்த மாதிரி இன்னும் ஆகலை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ 5லேருந்து 6 நிமிஷம் இந்த பாகு கொதிச்சிடுச்சு. இப்போ பிசு பிசுன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கம்பி பதம் தேவையில்லை இதுக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி நான் சர்க்கரையில் போட்டு தான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம், ஒரு 4 ஏலக்காய் வரைக்கும். போட்டு இதை மூடி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கை வைக்கிற சூட்டுக்கு ஆறி இருக்குது நல்லா. இப்போ இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு இது நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துட்டு கை சூடு நமக்கு தாங்குகிற அளவுக்கு இருக்க இதுக்கு ஆறிடுச்சு நல்லா. இதை நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசையணும். இதை நல்லா அழுத்தி பிசையணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இப்படி அழுத்தி பிசையணும். இதை இது ரசபோரான்னு கூட சொல்லுவாங்க. பெங்காலி ஸ்வீட்டில் பேர் வந்து ரசபோரான்னு சொல்லுவாங்க. நான் ரவா ஸ்வீட்னு சொல்லி இதை சொன்னேன் செய்யறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம். இப்போ கை தொடுற அளவுக்கு தான் சூடு இருக்குது. நல்லா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒரு சில ரவா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த 2 கப் பால் ஊற்றணும்ல 1 கப்புக்குன்னு,
பத்தலைன்னா நீங்கள் காய்ச்சி ஆறின பால் இருந்தால் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பிசையக்குள்ள. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா பாருங்கள், நல்லா அழுத்தி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த பிசைஞ்சதில் வந்து நம்ம ஒரு சிட்டிகை சமையல் சோடா வீட்டில் வச்சுருப்போம்ல, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சிட்டிகை அடிச்சுக்கிறேன் நான். அதிகமாக போடக்கூடாது, அப்புறம் நம்ம எண்ணெயில் போடும்போது அது விண்டு போயிடும் ஸ்வீட்டு. போட்டு அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம அந்த சமையல் சோடா சேர்த்ததுனால அதோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். திரும்ப இப்படி நம்ம கையை வச்சுக்கணும், அழுத்தி இப்படி பிசைஞ்சி திருப்பி விட்டு பிசைஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம அதில் சோடா மாவு சேர்த்தோம் இல்லையா ஒரு சிட்டிகை, அது நல்லா எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகும்ல. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் நம்ம போட்டு பொரிக்கும் போது விண்டு போய்டும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ நம்ம கையில் நெய் தடவிக்கிட்டு நம்ம அதை உருட்டி எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாவை ரவையை நம்ம பாலில் கலந்து இது பண்ணோம்ல, அதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து எப்படி சுருட்டுறேன்னு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யை தடவிட்டு இதை நல்லா உருண்டையாக ஆக்கிக்கணும். நம்ம இந்த மாதிரி உருண்டையாக ஆக்கிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதை நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நம்ம குலோப் ஜாமுன் உருட்டோம்ல, அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். ஒரு குட்டி இந்த மாதிரி பால்ஸாக நம்ம எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி பால்ஸாக இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எப்படி ரவுண்டாகவும் ஜாமுன் மாதிரி கூட இந்த மாதிரியே பொரித்து எடுக்கிறதுனால எடுக்கலாம். இப்போ நான் இந்த ரவா ஸ்வீட் வந்து இப்படி நல்லா கொஞ்சம் இப்படி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை மட்டும் இப்படி பண்ணிக்க போகிறேன். கட்லெட் மாதிரி குட்டி குட்டி கட்லெட் மாதிரி பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கட்லெட் மாதிரி பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் கிராக்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டு இதை இப்படி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதை இப்படி ஓரங்களை அழுத்தி விட்டுருக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்லெட் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த ரவா ஸ்வீட்டுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ண பிசைஞ்சு காமிச்சேன். நல்லா அழுத்தி கட்டிகள் இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சோம்ல, அதை இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிவிட்டு கையில் வச்சு இப்படி அழுத்தினோம்னா, இப்படி கையில் இப்படி வச்சு அழுத்தினா அந்த மாதிரி வந்துடும். இந்த ஓரங்களை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அப்படி வச்சுருக்கேன். எல்லாமே அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தான் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு நம்ம சர்க்கரை பாகு செஞ்சோம்ல அதில் போட போகிறோம். அது ரவா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். நிதானமாக போடுங்க, கையில் தேய்ச்சிக்காமல் போட்டு நம்ம ரசகுல்லா மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கணும். குலோப் ஜாமுன் மாதிரி குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃபுல்லாக அப்படியே கோல்டன் ப்ரௌன் வரணும். குலோப் ஜாமுன் நம்ம பொரித்து எடுப்போம்லாம் டார்க்காக, அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்வீட் அப்போ தான் சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாமும் நல்லா வெந்துடும், மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நம்ம பாகில் போட்டோடனே சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஜாமுன்லாம் நம்ம பொரிச்சு எடுப்போம்ல, குலோப் ஜாமுன், அந்த மாதிரி இந்த மாதிரி டார்க் கலர் ப்ரௌன் வரணும். நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம பாகு வச்சுருந்தோம்ல, சக்கரை பாகு, அதில் போட போகிறேன். இப்போ நான் இந்த அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். அப்போ தான் ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 அன் ஹவர் ஊறினா நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான்.
ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 1/2 ஊறின பிறகு பார்க்கலாம். ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நான் சக்கரை பாகில் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இந்த 1/2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாதாரணமாக திக்கான பால் இருந்துச்சுன்னா க்ரீம் மில்க், இல்லைனா 2 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். தீபாவளிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் கட்லெட் சைஸில் கூட போட்டுக்கலாம். நான் கட்லெட் மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருக்கேன், குட்டி கட்லெட் மாதிரி. நீங்கள் இது பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரசபோரான்னு சொல்லுவாங்க பெங்காலி ஸ்வீட்டில். இது மேலே நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஜூஸ் இருக்குல்ல, மேலே கொஞ்சம் எடுத்து இது போல் ஊற்றிட்டு, சிரப்பு, சுகர் சிரப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் மேலாப்பில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணக்குள்ளே கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக ஜூஸியாக இருக்கும். சூப்பரான ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.